எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அருமையான தின்பண்டமாகும். இந்த மாதிரி ஒரு பாவ் பண்ண மிருதுவாகவும் சுவையாகவும் எப்படி நம்ம வீட்லயே பண்ணலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். அதை தவிரவும் இந்த பாவ் பண்ண கொஞ்சம் கூட ஆரோக்கியமா, அதாவது முழுக்க முழுக்க மைதா மட்டும் போடாம சிறிதளவு கோதுமை மாவையும் சேர்த்தாலும் அதே மென்மை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். அதை தவிர இதுல பொதுவா சின்ன சின்ன குழப்பங்கள், அதாவது எந்த இடத்துல தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுடைய பன்கள் வந்து மேலே எழும்பாமலோ மிருதுவா இல்லாமலோ மெத்து மெத்து இல்லாமலோ போகலாம். அப்படி போகாம சரியான பக்குவத்துல நம்மளுடைய பன் எப்படி தயாராகுன்றத இப்ப பார்க்கலாம். 200 கிராம் மைதா, 150 கிராம் கோதுமை மாவு, 2 மேஜை கரண்டி சர்க்கரை, 2.25 தேக்கரண்டி உலர்ந்த ஈஸ்ட், 3 தேக்கரண்டி வெண்ணெய், 3 தேக்கரண்டி ஆலிவ் எண்ணெய், 200 ml அல்லது 1.25 டம்ளர் பால், 1 தேக்கரண்டி உப்பு. இந்த பாவ் பன் வந்து நம்ம கொஞ்சம் மைதா சிறிதளவு கோதுமை மாவும் சேர்த்து ரொம்ப ஆரோக்கியமான பண்ணா பண்ணணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். சட் பிஸாவோட குறிக்கோளே அதுதான். நம்ம இதுல வந்து சுவையோட ஆரோக்கியமும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றது தான். இங்க நம்ம வந்து இந்த பன் பண்றதுல ரொம்ப மிருதுவாகவும் அழகா உப்புன மாதிரியும் வரணும் அப்படின்றதுதான் எல்லாருக்கும் ஆசை. ஆனா அங்க சில சில தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பண்ணோம்னா தான் தப்பு வராது. இப்ப நம்ம முதல்ல இந்த பாலில் சர்க்கரை மற்றும் உலர்ந்த ஈஸ்ட போட்டு கலக்க போறோம். கலக்கும் போது அது நல்லா பொங்கி மேல வரணும். வந்ததுனா தான் நீங்க அதை மாவுல சேர்த்து நம்ம செய்ய வேண்டிய பண்ணுக்கான மாவை தயார் பண்ண போறோம். அப்படி வரலன்னா அது என்ன பிரச்சனையா இருக்கும்னா, ஒண்ணு கலந்ததுல பிரச்சனை இருக்கலாம். அதாவது பாலின் சூடுதன்மை, பால் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கும்போது தான் நம்ம இதை போட்டு கலக்கணும். அப்படி எப்படி வெது வெதுப்பா இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி அந்த இதுல கலந்தீங்கன்னா இது நல்லா மேல எழும்பி வரும். வந்துச்சுன்னா மாவுல போடுங்க. இல்லைன்னா அதை எடுத்து அப்படியே வச்சிருங்க. ஒண்ணு அந்த கடையில வாங்கும் போதே அது உலர்ந்த ஈஸ்ட்ன்றதுனால அது பழசா இருக்கலாம், அல்லது ஏதாவது சிறிய தவறு நடந்திருக்கலாம். அப்போ அதை வச்சுட்டு திரும்பவும் புதுசா இன்னொரு பாக்கெட்டை நீங்க திறந்து உபயோகப்படுத்த முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இது மேல வந்ததுனாதான் நம்மளோட பண்ணும் நிச்சயமா மிருதுவா நல்லா எழும்பி இருக்கும். இப்ப நம்ம ஈஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப முதல்ல பாலை வெது வெதுப்பான வெப்பநிலைக்கு கொண்டு வரதுக்காக நான் இப்ப மிதமான தீயில வச்சிருக்கிறேன். உங்களுக்கு நல்லா காமிக்கணும்ன்றதுக்காக நான் இந்த கண்ணாடி பாத்திரத்தை உபயோகப்படுத்துறேன். இந்த கண்ணாடி பாத்திரத்தை வந்து அடுப்புல வச்சா ஒன்னும் ஆகாது, அது மாதிரியான பாத்திரம் இது. நீங்க உபயோகப்படுத்தும் போது பொதுவா நீங்க என்ன பாத்திரத்தை அடுப்புல வைப்பீங்களோ அந்த பாத்திரத்தையே உபயோகப்படுத்த முயற்சி பண்ணுங்க. இப்ப நம்ம மிதமான வெப்பநிலையில பால் எடுத்திருக்கோம். இது வந்து ரொம்ப ஆறிட்டு, அதாவது வெப்பமே இல்லாம இருக்கு அப்படின்றதுக்கு வந்து உங்க விரல்களையோ உங்க கைகளையோ இப்படி அந்த பாத்திரத்து மேல வச்சு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெது வெதுப்பான சூடு தன்மை தெரியும். அப்போ இது நல்லா வெது வெதுப்பா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இது ரொம்ப குளிர்ந்து இருந்ததுன்னா என்ன ஆகும், இந்த உலர்ந்த ஈஸ்ட் வந்து இது எழும்புறத விடவே விடாது. அப்போ என்ன ஆகும், எழும்பவே எழும்பாது. அதே மாதிரி ரொம்ப சூடாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சூடா இருந்தாலும் இந்த ஈஸ்டோடைய துகள்களை அது அது கொண்டுடும். அப்ப என்ன ஆகும், அப்பயும் அது மேல வராது. அதனால இது சூடா இல்லைன்றதுக்கு என்ன பரிசோதனைனா, உங்க விரல்களை இதுக்குள்ள விட்டுட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணும் பொழுது உங்க நகை கண்கள் கிட்ட அந்த சூடு தாங்குதான் பார்க்கணும். சூடு தாங்க முடியுதுன்னா மிதமான சூடுல தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க இதெல்லாம் போட்டு கலக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வரை எண்ணிட்டேன். இப்போ என்னுடைய கை விரல்கள்ல அதிகமான சூடு எனக்கு தெரியல, மிதமான நல்ல இதமான சூடா இருக்கு. முதல்ல சர்க்கரை இந்த ஈஸ்ட் மேல எழும்புவதற்கு உதவி புரியும். இப்போ உலர்ந்த ஈஸ்ட் சேர்க்கலாம். முழுவதுமாக இந்த ஈஸ்ட் துகள்கள் நல்லா கரைஞ்சிடணும். அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்படி நல்லா தேய்ச்சி கூட இதை கலந்து விடலாம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள பாருங்க நல்லா பொங்கி எழும்பியிருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஸ்டாண்ட் மிக்சர் உபயோகப்படுத்த போறேன். நீங்க வந்து உங்களுக்கு எது பழக்கமோ, எந்த விதத்துல நீங்க மாவு பிசைவீங்களோ அதே முறையை பின்பற்றலாம். முழு கோதுமை மாவு, மைதா மாவு, 1 தேக்கரண்டி உப்பு,
3 தேக்கரண்டி வெண்ணெய், 3 தேக்கரண்டி எண்ணெய். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். சிறிய வேகத்தில் தொடங்கி படிப்படியாக அடுத்த வேகத்துக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்களா நம்மளுடைய ஈஸ்ட் எப்படி எழும்பி இருக்குன்னு. அதாவது இங்கே ஒரு வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து பால் இந்த அளவுக்கு தான் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய நீர் குமிழ்கள் மாதிரி இருக்குது. மொத்தம் குமிழாக சேர்ந்துருக்கு. இதுதான் வந்து அது மேலே எழும்பினது. காற்று உள்ளே போய் மேலே எழும்பியிருக்குது. அதனால இது எழும்பியிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம மாவில் கலந்து பிசைய போகிறோம். பார்த்தீங்களா, இது மாதிரி வெண்ணெய், எண்ணெய் மற்றும் இந்த மாவு கலந்துடுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது கொழுப்பை முழுவதுமாக எல்லாத்துலேயும் பரப்ப விட்டுருக்கோம்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த எழும்பின ஈஸ்ட் கலவையை இதில் சேர்க்கலாம். இது மொத்தமாக இதுக்குள்ளே போட்டுருங்க. இப்போ நீங்கள் 3 அல்லது 4 தேக்கரண்டி தண்ணீர் விட்டு இந்த மாவை ரொம்ப தளர்வாக பிசையணும். அதுக்காக வெதுவெதுப்பான தண்ணீர் தான் ஊற்றணும். இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு பிசுப்பான மாவு கிடைச்சிருக்கு. திரும்பவும் இதை நம்மளோட மேசை மேலே போட்டு திரும்பவும் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்போ செய்வோம். கைகளில் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். ஏன்னா இந்த மாவு ரொம்ப பிசுன்னு இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாவு ரொம்ப பிசுன்னு ஒட்டுது. சப்பாத்தி மாவு மாதிரியோ பூரி மாவு மாதிரியோ இல்லை. இப்படி நல்ல ஒட்டுற தன்மையில் அது மாதிரி கெட்டியாக இல்லாமல் இப்படி தளர்வாக இருந்தால் தான் நம்மளுடைய பன்கள் வந்து நல்லா எழும்பி அருமையாக மெத்துன்னு வரும். இப்போ திரும்பவும் இதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். இப்போ நீங்கள் இயந்திரத்தை உபயோகிக்காம முதல்ல இருந்தே கையில் பிசைஞ்சிருந்தாலும் இப்படி பிசுன்னு இந்த கொழப்பு தன்மை வர்றதுக்கு 5 நிமிஷம் எடுத்திருக்கோம். இப்படி 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாவை இப்படி பிசைஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கும். பார்த்தீங்கன்னா விரல்களால் இப்படி உள்ளேயும் வெளியுமா அழுத்தம் கொடுத்து இதை நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கோம் 10 நிமிஷத்துக்கு. அப்போ இது மாதிரி நீங்கள் இந்த பன்னு விற்கிற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இந்த மாவின் மிருதுத்தன்மையை அவர் சோதித்து சொன்னதுக்கப்புறம் தான் பன்களை செய்ய முடியும். ஏன்னா அப்போ தான் அது சரியான மிருதுத்தன்மையில் இருக்கும். அது மாதிரி நம்மளும் இப்படி 10-15 நிமிஷம் பிசையும் போது உங்களுடைய பன்கள் வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும். இதில் பண்ணும்போது உங்களுக்கு காற்று உள்ளே போகிற சத்தம் கூட கேட்கும். சில சமயம் புஷ்னு ஒரு சத்தம் வரும். அதுதான் காற்று உள்ளே போகிற சத்தம். இப்படி நீங்கள் கையில் வர்றதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா லேசாக மாவு கூட தூவிட்டு பண்ணலாம். இப்படி நல்லா மெத்துன்ற பக்கம் வந்தோடனே இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி மேலே திரும்பவும் இந்த மாவு எழும்புறதுக்காக 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். அது வந்து அந்தந்த ஊரின் வெப்பநிலையை பொறுத்தது. நீங்கள் வந்து ரொம்ப வெப்பமான இடத்துல இருந்தீங்கன்னா சீக்கிரமே மேலே எழும்பிடும், 1 மணி நேரத்துலேயே எழும்பிடும். ஆனால் ரொம்ப குளிர்ச்சியான பிரதேசத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா 2-2.5 மணி நேரங்கள் ஆகும் இது மேலே எழும்புறதுக்கு. அதனால் இதை நல்ல ஒரு வெதுப்பாக இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு அவனுக்குள்ளேயோ எங்கேயோ, ஆனால் சூடு இல்லாமல் அவனுக்குள்ளேயோ எங்கேயோ இதை வந்து இறுக்கமாக மூடி வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா மேலே எழும்பி இருக்கும். இப்போ நான் இதை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு அவனுக்குள்ளார மைக்ரோவேவ் அவனுக்குள்ளார அதை ஆன் பண்ணாமல் உள்ளே வச்சு மூடி வைக்க போகிறேன். இது போன்ற ஒரு துணியை எடுத்துக்கோங்க. அதில் லேசாக ஈரம் படரட்டும். கொஞ்சம் தண்ணியை தெளித்து பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது போட்டு மூடலாம். இப்போ நம்ம 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வச்சிருக்கிறத மூடி திறந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா மாவு எப்படி எழும்பி இருக்குன்னு? 3 பங்குக்கு எழும்பி இருக்கு. நம்ம திரும்பவும் இதை செய்கிற மேஜைக்கு மாற்றுவோம்.
இப்போ நம்ம திரும்பவும் இங்க ரொம்ப முக்கியம், அடுத்த 5 நிமிஷத்துக்கு இந்த மேலே எழும்பின மாவை இப்படி பிசைய போறோம். இப்போ நம்ம 2வது தடவை உப்புன மாவை நல்லா தட்டி 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 திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு இப்படி கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப இதை சரியான பகுதிகளா பிரிச்சுக்கலாம். இதை பேக் பண்றதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவான பேக்கிங் பாத்திரத்தை உபயோகப்படுத்துறேன். இது ஏன்னா சேர்ந்த மாதிரி இருக்கணும். இந்த பன் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாவு திரும்பவும் பெருசாயிடும், உப்பிடும். உப்பி பக்கத்துல ஒன்னோட ஒண்ணு சேர்ந்த மாணிக்கு இருக்கும். அப்படி ஒரு வடிவமைப்பு கொடுக்கறதுக்காக நான் இந்த வட்டமான தட்டு உபயோகப்படுத்துறேன். நீங்க உங்ககிட்ட நீள் சதுரமோ அல்லது சதுரமான தட்டு இருந்ததுன்னா எது உங்களுக்கு வசதியா இருக்கோ அது மாதிரியான தட்டை உபயோகப்படுத்தலாம். நான் உபயோகப்படுத்த போற இந்த தட்டுக்கு அடிப்பாகத்துல பேக்கிங் ஷீட் அல்லது பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேப்பரை போட்டிருக்கேன். பக்கவாடுகள்ல லேசா எண்ணெயை தடவிருக்கேன். இப்போ இதை நம்ம பேக் பண்ண வேண்டிய பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இப்போ இது மாதிரி இதை அடுக்கிட்டு திரும்பவும் நம்ம வைத்திருந்த அதே துணியை வச்சு இதை மூடி அடுத்த 45 நிமிடம் அல்லது 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிருங்க. அது திரும்பவும் 2 பங்குக்கு மேலே எழும்பும். திரும்பவும் நம்ம அதே துணியை போட்டுட்டோம் நல்லா இருக்கமா. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அதிகமான ஆழம் இருக்கிற பாத்திரம் உபயோகப்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும், திரும்ப எழும்பும் போது அது மேல் மூடியில ஒட்டாது. இதை நம்ம திரும்பவும் 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு வச்சிடலாம். அவனை ஆன் பண்ணாம உள்ள வச்சிருக்கேன். இப்போ சரியா 45 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, அளவுல பெருசா எழும்பி பக்கவாடுகள்ல சேர்ந்து இருக்குது. இப்போ நம்ம இதை நம்மளுடைய ஓடிஜி அவன்களுக்குள்ளார 200 டிகிரி சென்டிகிரேட்ல 20 நிமிஷத்துக்கு வச்சு எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய அவன்களை அதே 200 டிகிரிக்கு 10 நிமிஷத்துக்கு முன்சூடி பண்ணி வைக்கணும். சரியா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்ப நீங்க இதை முதல்ல அவன்ல இருந்து எடுத்தோன்னே தொட்டு பார்த்தீங்கன்னா மேல்புறம் வந்து ரொம்பவே கட்டியா இருக்கிற மாதிரியோ சொரசொரன்னு இருக்க மாதிரியோ இருக்கும். எடுத்த அடுத்த நிமிஷமே நீங்க வந்து இது மேல நல்லா வெண்ணெயை தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் நல்லா குளிர விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெத்து மெத்துன்னு இருக்கும். இப்போ நீங்க நல்லா முழுவதுமாக ஆறணும். இது ஆறுனாதான் உங்களுக்கு அந்த மெத்து மெத்துன்னு இருக்கும். அதனால நிச்சயமா 1 மணி நேரமாவது தேவைப்படும். அதை ஆற விட்டுருங்க. நண்பர்களே பாருங்க, நான் ஒரு 3/4 மணி நேரம் விட்டுட்டேன். அதனால கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இன்னும் அதிக நேரம் விட்டீங்கன்னா இன்னும் நல்லாவே மெத்து மெத்துன்னு இருக்கும். இப்பயே மேல்புறம் நல்லா மெத்து மெத்துன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை எப்படி இருக்கு, உள்புறம் எப்படி இருக்குன்னு அரைஞ்சு காமிக்கிறேன். நண்பர்களே, இந்த சுவையான இங்க பாத்தீங்களா மிருதுவானது, அதாவது அமுக்கினோம்னா திரும்பியும் அதே உயரத்துக்கு அது மேல வந்துடுது. அப்படின்னா ரொம்ப மிருதுவாவே நம்மளுடைய பன்கள் தயாராயிருக்குன்னு அர்த்தம். இது மாதிரியான பன்களை நீங்களும் தயாரிச்சு அருமையான பாவன்களை செய்து சாப்பிடலாம். நீங்க இதை செய்யும் போது கவனத்துல வச்சுக்கோங்க, நம்ம சொன்ன சிறு சிறு குறிப்புகள், எந்த பக்குவத்துல நம்ம மாவை செய்யணும், அப்புறம் அந்த உலர்ந்த ஈஸ்ட் எழும்புறதுக்காக நம்ம என்னென்ன செய்யணும், அப்படி என்னென்ன செய்தா நம்மளுடைய மாவு நல்லபடியா வரும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம் செலுத்தினீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய பாவன்களும் ரொம்பவே சுவையாவும் மிருதுவாவும் வந்துடும். இத செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு இலவச சேவை. மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு thosaiPizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.